வர செப்டம்பர் 19ஆம் தேதி இந்தியா டீம் பங்களாதேஷ் கூட டெஸ்ட் பிளே பண்ண போறாங்க. இந்த டெஸ்ட்ல இந்தியா டீமோட பெஸ்ட் பவுலரான முகமது ஷமியை எடுக்கல. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஏன் அப்படின்னு கேட்கும்போது பிசிசிஐ அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, முகமது ஷமி தான் தன்னை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முகமது ஷமியை பொறுத்த வரைக்கும் 2023 வேர்ல்டு கப் பிளே பண்ணதுக்கு அப்புறமா காலில் சின்னதா ஒரு இன்ஜுரி ஆனாரு. அதுக்கான மைனர் ஆப்ரேஷனையும் பண்ணாரு. ஸோ இப்போதைக்கு ரெஸ்ட் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் 2024 T20 வேர்ல்டு கப்ல கூட பிளே பண்ணல. இப்ப முகமது ஷமி என்ன சொல்லியிருக்காருன்னா, பங்களாதேஷ் கூட பிளே பண்ண போற டெஸ்ட் ஸ்குவாட்ல என்ன எடுக்காதீங்க. அந்த சீரீஸ்ல பிளே பண்ணும்போது ஏதாவது இன்ஜுரி ஆயிட்டுனா திரும்பியும் ரெஸ்ட் எடுக்கிற சூழ்நிலை தான் ஏற்படும். அதனால லோக்கல் டெஸ்ட்ல ஏதாவது பிளே பண்ணிட்டு அதுல என்னோட ஃபிட்னஸ் சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இந்தியா டீமுக்கு திரும்ப பிளே பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த மாசம் ரஞ்சி டிராஃபி நடக்க போது அதுல முகமது ஷமி பிளே பண்ணிட்டு தன்னோட ஃபிட்னஸை செக் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப இந்தியா டீமுக்கு வர போறாரு. இந்த வருஷத்துல இதுக்கப்புறமா இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் கூட 2 டெஸ்டும், நியூசிலாந்து கூட 3 டெஸ்டும், ஆஸ்திரேலியா கூட 5 டெஸ்டும் பிளே பண்ண போறாங்க.